பேரன்பு கொண்டு நம்மளை நேசிக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உரையப்படுத்த நாம் பயன்படுவதாக. The Lord who loves us with His abundant mercy, that let the Lord's name will be glorified. நாம் ஆராதனைக்கு வந்தபோது நாம் இரண்டாவதாக ஒரு பாடல் பாடினோம் இல்லையா? Do you remember the song which sung when we enter in the worship time? The second song. என்னருள் நாத இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகம் யாவும் பார்க்கும் என்று. இந்த பாட்டை குறித்து பார்க்கும்போது யாருக்காச்சும் ஞாபகம் வருதா? When you sing the song, are you realizing really? அதை குறித்து ஏதாவது பின்புலம் ஏதாச்சும் இருக்கு, வரலாறு ஏதாச்சும் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? So when we see the song, do you know the background of the song which was written? அதாவது மகாத்மா காந்தி வந்து நம்ம சுதந்திரத்துக்காக போராடும் போது அவர் உண்ணாவிரதம் இருந்தார். So that background I want to tell you is, do you know when our Mahatma Gandhi was fasting to get the freedom? அப்பொழுது சில மிஷனரிகள் நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எது தூண்டியதுன்னு கேட்கறாங்க. So some missionaries came to Mr. Gandhi and asked that what motivated you to do the fasting? அப்போ மகாத்மா காந்தி அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள் தான் எனக்கு இந்த அளவுக்கு இந்த போராட்டத்தினருக்கு ஒரு ஊந்துகோலா இருந்து சொல்றாரு. So I always induced by the Jesus Christ who was crucified on the cross, it induced me to do the fasting. அப்பொழுது மிஷனரி கேட்கறாங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கறாங்க. Then missionary was asking to Mr. Gandhi, asking that what do you want to do from us? அப்ப மகாத்மா காந்தி சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடல் பத்தி என்னுடைய பாடுங்கள் என்று சொன்னபோது அத்தருணமே அந்த மிஷனரிகள் பாடிய பாடல் தான் நம்ம ஆங்கிலத்திலையும் பாடணும் இல்லையா, அந்த பாட்டு தான் என்னருள் நாதா இயேசுவே. So the Mr. Gandhi was asking to the missionaries and he was requesting them to sing a song which is reflecting the crucifixion nature, the crucifixion situation of Jesus Christ. Then the missionaries was singing the song. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக தன்னுயிரை ஈந்தார். Jesus Christ came here and gave his life to give the freedom to the humankind. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி மகாத்மா காந்தி இந்த தேச விடுதலைக்காக போராடினார். Mahatma Gandhi was following the footsteps of Jesus Christ to give the freedom to nation. இந்த பாடல் பாடும்போதெல்லாம் எனக்கு மகாத்மா காந்தியுடைய அந்த விடுதலைக்கு உண்டான அந்த காரியம் நினைவுக்கு வரும். So whenever we sing the song, I used to remember what Mr. Gandhi was did for the nation. இன்றைக்கு நாம் ஒரு சிறிய தலைப்புகள் கடந்து செல்ல போகிறோம். Today I want to share with you a small topic. நாலு காரியம் தான். Only 4 points I want to reflect. அதிக நேரம் உங்களை சிரமப்படுத்த மாட்டேன் நான். I want to take you more time to trouble. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்களுக்கு நான் வைக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். Before that I want to put a question on you. நான் என் வாழ்க்கையில் கிறிஸ்துக்காக எந்த சமரசம் செய்யவில்லை என்று யாராச்சும் சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துக்காக நான் எந்த ஒரு அதாவது என்ன சொல்ற சமரசம் செய்யாம நான் வாழ்றேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? I want to ask one question. Could you able to say that with assurance, I didn't compromise anything for the Lord's kingdom? Could you be able to say? அப்படி யாராச்சும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு செய்தி இது இல்ல. So if you say in your mind that I did compromise for some of the area, definitely I can say that this message is not for you. ஒரு கண் தெரியாத ஒரு குடன் கடும் வெயில்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். So I want to tell you a story. A blind man was walking on the road. அவன் வெகு தூரம் போகும்போது ஒரு நிழல் அவன் மேல படுது. So when he was walking on the road, there was a shadow was falling upon him. அது ஒரு மரத்தினுடைய அந்த குளிர்ச்சியான நிழல் தான் உணர்றான். He could not see, but he could realize that shadow is from a tree. அப்ப அவன் என்ன பண்றான், ஓய்வு எடுக்கிறதுக்காக அந்த மரத்துக்கு கீழே உட்கார்றான். So he realized this is a tree, then he was sitting down of the tree and taking the rest. அப்ப அவன் ஓய்வு எடுக்கிற நேரத்துல ஒரு சத்தம் மேல இருந்து கீழ உழுகிற ஒரு சத்தம் கேக்குது. So when he was resting up under the tree, he heard a sound which is something falling from the top. அவன் அந்த கையில குச்சி வச்சு அப்படியே தடவி பார்க்கும்போது அங்க ஒரு மாம்பழம் கீழே விழுந்திருக்குது. So he was searching with his stick and he found a mango fruit was fall from the tree. அப்ப உடனே அந்த மாம்பழத்தை எடுத்து அவன் சுவைக்கும் போது ஒரு பச்சரிசியுடைய அந்த சுவை இருந்தது. அதை ருசி சாப்பிட்டான். So when he was took the mango and he ate, he realized the taste was very good. அப்ப அவனுக்கு என்ன நினைச்சிட்டு சாப்பிட இன்னும் கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. So after that he was really liking the taste, then he wants to eat more.
தன்னுடைய கை வச்சிருந்த குச்சியை தடியை வச்சு என்ன பண்றான், தூக்கி மேல மரத்து மேல வீசுறான். So what he was doing is his stick in his hand. No, he was throwing the stick on the tree. He was trying to pulling the mango down. கடைசியில் என்னாச்சுன்னா அந்த குச்சி போய் மேல மாட்டிக்கிச்சு. So unfortunately, the guiding stick was struck on the branches of the tree, and he didn't get back. அவன் ருசி பார்க்க பழமும் கிடைக்கல. So he didn't get the fruit. அதே போல அவன் கடந்து செல்ல அந்த குச்சியும் அவனுக்கு கிடைக்கல. He didn't get the fruit. At same time, he didn't get his guiding stick also. He lost. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அப்படிதான் பண்றோம். நமக்கு கிடைத்த காரியத்தை வைத்து நாம் திருப்தி அடையாம என்ன பண்றாங்க, இன்னும் கிடைக்கும் என்று நம்முடைய நமக்கு உதவியா இருக்கிற காரியங்களை வந்து விட்டு விடுறோம். So our life also similar like this. Many times we are not contented with what we have, but unfortunately we are keep on searching. I need more. நான் ஒரு 2 வரிகள்ல ஒரு கவிதை ஒன்று படித்தேன். So just before I read one poem which is only 2 lines. அது செருப்பு பத்தி தான். The poem was telling about the chappals, sandals. அது என்ன 2 வரியில இருந்துச்சுன்னா, the 2 lines says, பாவமாகிய செருப்பை நாம் ஆலயத்துக்குள்ளே வரும்போது கழட்டிவிட்டு வருகிறோம், பின்பு ஆலயத்தை விட்டு செல்லும் போது பாவமாகிய செருப்பை நாம் திரும்ப அணிந்து செல்கிறோம் என்று. So the poem is difficult to little translate. Can you please repeat? அதாவது when I come, செருப்பு வந்து பாவமான செருப்பை வந்து ஆலயத்துக்குள்ள வரும்போது கழட்டி விட்டு உள்ள வந்துடணும். ஆனா திரும்ப போகும்போது திரும்ப மறுபடியும் என்ன பண்றாங்க, அதே செப்பலை போட்டுட்டு போயிடுறோம். So the poem says like that. Yeah, chapel, we believe that we are considering the chapel as a sin. We are leaving the chapel as outside of the church, and we are coming in. After the church is over, when we go back, we are taking the same sinful chapel and taking to go home. இந்த 2 வரிய கவிதையை வந்து ஒரு 4 வரியா மாத்தல நான் ஒரு முயற்சி செஞ்சேன். So then I tried that this poem was only 2 lines. I want to expand it to 4 lines. அப்ப பாவம் என்ற செருப்பை வாங்க பலர் கடைக்கு சென்றார்கள். So my poem is I'm saying there are many people went to the temple to buy the sin. கடைக்கு So they went to the shops to buy the sin of chapel. ஒருவர் பாத்தீங்கன்னா அழகான செருப்பை தன் காலுக்காக வாங்குறாங்க. So some people buy the sinful chapel which is very beautiful and attractive. ஒருவர் வந்து விலையுயர்ந்த செருப்பை வாங்குறாங்க. Some people went to the shop to buy the which is costliest sin of chapel. ஒருவர் வந்து மலிவிழந்த பாவமாகிய செப்பலை வாங்குறாங்க. Some people went to the shop to buy which is cheapest sinful chapel. ஒருவர் வந்து தன் காலுக்கு பொருத்தமாக செருப்பு வாங்குறாங்க. So one person purchased the chapel, the sinful chapel which is very suitable to his legs. ஆனால் அனைவரும் ஆலயத்துக்கு வரும்போது செருப்பை கழட்டிட்டு வராங்க. But everyone purchased the chapel. When we come to the church, they leave the chapel outside and came in. ஆனா முடிந்து போகவுடன் அதே அழகான செருப்பு, மலிவான செருப்பு, பொருத்தமான செருப்பு இதெல்லாம் மறுபடியும் போட்டு கொண்டு போறாங்க. So when they came out of the church, when they go to home, the same sinful chapel which is beautiful, which is attractive, which is cheap, which is costly, they are wearing the same sinful chapel and went to the home. இதே நிலைமை தான் நமக்கிட்ட இருக்கு. So this is situation for us also. ஆகவே இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து முதல் ஒரு 3 வசனத்தை வாசிடலாம், அப்ப நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. So I want to tell you to read the 3 verses, then only you can understand what is the topic I am going to preach. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Corinthians 10:10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். பிலிப்பியர் 2:16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் 2:16. பிலிப்பியர் 2:16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கில்லாமலும் செய்யுங்கள். 1 பேதுரு 4:9. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். யோவான் 7:12. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாங்க இங்க. So here இயேசு கிறிஸ்துவை பார்த்து முறுமுறுக்குறாங்க.
So here this verse saying about the people are murmuring, grumbling towards Christ. இப்ப இன்றைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முறுமுறுத்தல். My topic is today topic is murmuring, grumbling. யாரெல்லாம் என் வாழ்க்கையில முறுமுறுக்கலன்னு மட்டும் சொல்றவங்க கை தூக்குங்க. I request you to raise your hands, those who are not murmuring. என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நான் முறுமுறுப்பேன். So in my life, day to day life, daily I am murmuring. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி மாதிரி தான் என்னுடைய வேலை. Because my job is like this, it's like the land, the farmland which is looking for the sky for the water. ஏன்னா வெளியே போனாதான் வேலை கிடைக்கும். அப்ப நான் ஒரு நாள் சிந்திக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு என்ன கிடைக்கும்னு ஒரு முறுமுறுப்பல் எனக்குள்ள இருக்கும். So whenever I go to out, when I used to go out only, I couldn't get the job. So daily my thought is daily murmuring. சகோதரிகளுக்கு ஒரு முறுமுறுப்பு வரும். என்ன சொல்ல என்ன அர்த்தம் சொல்லுங்களா? In சகோதரிகளுக்கு among the sisters there will be murmuring. What is it? Do you know? என்ன சமைக்கலாம்னு இருக்கும், என்ன துணிய வாங்கலாம்னு இருக்கும். So the sisters murmuring is the only one thing is what kind of food I can prepare and how what kind of dress I can buy. படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னடா இது ஸ்கூலுக்கு போகணுமேன்ற ஒரு முறுமுறுப்பு இருக்கும். So for the students they used to think one kind of murmuring that why should I go to school? ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்க முறுமுறுக்க கூடாது. But the Bible says that do not murmur or do not grumbling for anything. அதுக்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவூட்டுறேன். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரைக்கும் விரைவாக வாசிக்கலாம். So in base of that we can read a verse Matthew 20 20 20:12. Matthew 20:12. 1 to 12. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலை புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாக இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று கூறியிருக்கிறார்கள். எங்களுக்கு இவர்களை சமமாக்கினாரே என்று முறுமுறுத்தார் என்று வாசிக்கிறோம். Here the verses say that they are grumbled because the master consider everybody is equal. இங்க இந்த பார்த்த 12 வசனத்துல சில காலத்தை குறித்து இருக்குது. In the 12 verses there are saying about the period, the times. அப்புறம் எஜமான குறித்து இருக்குது. Then they says about the master. அதுக்கு ஒரு வேலையாட்களை குறித்து இருக்குது. And says about the workers. ஒரு வேலை குறித்து இருக்குது. And says about the work. ஆனா இங்க எஜமான் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இஷ்டத்துக்கு ஆளை கூப்பிடுறாரு, அவரு விருப்பப்படியே பேசி அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தையும் கொடுக்குறாரு. So in this place the master in his own will he is inviting the people to work, and in his own will he is giving the salary to them. ஆனா காலையில இருந்து வேலை பார்த்தவங்க வந்து சீக்கிரமானவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க, but the people who are working from the early morning to till evening they are murmuring, they are grumbling. என்ன சொல்றாங்கன்னா, நான் காலையில இருந்து வெயில் உஷ்ணத்துல நாங்க வேலை செய்யறோமா, அவங்களுக்கு சமமா எனக்கு வந்து பணம் கொடுக்குறீங்களே. Here they are asking from the morning we are keep on working, we are doing the hard work, but you are giving the salary which is given to us same like them. அதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 11ல வாசிக்கலாம். அவங்களுக்கு வந்து அதிகமாக பணம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. In the 11th verse we can see that they expected they can receive more wages than others. இப்ப நம்ம வேலை செய்யும்போது ஓவர் டைம் சொல்றீங்களா, அந்த மாதிரி பணம் கிடைக்கும்னு நினைச்சிருப்பாங்க. It's like in day to day life when we work doing the overtime, if you do overtime automatically we used to expect more. அதே போல தான் அவங்களும் நினைச்சாங்க. The same way they are also thought. ஆனா எஜமான் தன்னுடைய பேசின கூலியை தான் அவர் கொடுக்குறாங்க.
But that master gave the wages which was committed, which was agreed. ஆனா இப்ப இந்த முறுமுறுத்தவங்களுக்கு வந்து எதனால முறுமுறுத்தாங்க? பணத்து மேல முறுமுறுத்தாங்களா? இல்ல மக்கள் மேல முறுமுறுத்தாங்களா? Here, the one question I want to ask is why these people grumbled? Because of the money, because of the wages, or because of the people? அவங்க மனுஷனுக்காக தான் மாட்டாங்க. Because they grumbled because of the people, the fellow workers. இதே காரியம் தான் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளும் நடந்து கொண்டிருக்குது. In our life also the same situation is true today life. காரணம் இத்தனை வருஷமா நான் சபையில இருக்க எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, புதுசா வந்தவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி போதர் மேல ஒரு வருத்தம் இருக்கும். Sometime in the churches happen like this. When we were coming to the churches for long years, but you are giving much importance to the person who is coming very recently to the church, very added to the church. நாங்கள் பாரம்பரியமா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா புதிதாக வேறு மார்க்கத்தில் வந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீங்க என்ன கூடுதல் ஈடுபாடு கொடுக்குறீங்க. Somebody may ask that we are coming to the church traditionally from my father's time onwards, but you people are giving much importance to the person who is joined recently. புதுசா வந்தவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்றீங்க. நாங்க இத்தனை வருஷமா இருக்கீங்களே கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. So many times we used to say that you are giving much importance and opportunity to grow the people who joined recently to the church, but you are not at all considering the people who are traditionally coming here. தேவனுக்கு முன்பாக நாம் அனைவரும் சமமே. But the one thing is, in the God's point of view, everyone is equal. அததான் இங்க பார்க்கிறோம் அந்த வசனத்து மூலமாக. The same truth is we can see in these verses. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 வசனத்தை வாசிக்கலாம். We can read book of Mark 14:3 onwards. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தியின் செய்து ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே குற்றம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பார்களே, இதை 300 கணத்துக்கு அதிகமாக கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவரை கொண்டு முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவரை விட்டுவிடுங்கள், ஏன் அவரை தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இங்க என்ன பாக்குறோம்னா ஒரு நலதயத்தை வந்து இயேசுடைய பாதத்துல வந்து ஒரு ஸ்ரீ ஊத்துறாங்க. Here we can see a situation of alabaster oil is poured in the feet of Jesus Christ. இதை நம்ம மத்தியில வாசிக்கலாம், யோவான்ல வாசிக்கலாம், லூக்கால கூட வாசிக்கலாம். We can read the same story in the book of Mark, John and Luke. இங்க ஒன்று பார்க்கும்போது வெளியேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து இயேசு பாதத்துல வந்து ஊத்திட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்றாருங்க, அதற்காக முறுமுறுக்கிறாரு. So here one person is grumbling because this lady was pouring a expensive oil, expensive perfume into the feet of Jesus Christ. அந்த சகோதரிக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அந்த வெளியேறப்பட்ட அந்த நலதம் வந்து பெருசா தெரியல. So according to the sister, that woman's consideration, he doesn't consider this expensive oil more than Jesus. He was considering that Jesus is so expensive. அத சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த இன்னைக்கு மதிப்பின்படி அதனுடைய நலதம் வந்து பல லட்சத்துக்கு பெருமானம் உள்ளதா இருக்குது. So some Bible scholars says that maybe that perfume, that expensive perfume, the today price will be more than few lakhs. ஆனால் அந்த சகோதரி அதெல்லாம் பொருட்படுத்தல. But that woman was not considering that expensive one. எனக்கு முக்கியம் ஆண்டவர் கிறிஸ்து மாத்திரமே. So for her the only importance is Jesus, Lord Jesus Christ. அதனால தன்னுடைய விருது எல்லாமே கொடுத்துட்டார். So that's why she gave whatever she has, she poured out in the feet of Lord. மாத்திரமல்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நலதத்தை கொண்டு கொடுக்குறா. And it says that it is very specialized alabaster oil. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் கிறிஸ்துக்காக கொடுக்கும்போது நினைக்கும் போது என்ன பண்றாங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் மீதிதான் கிறிஸ்துக்காக நம்ம. So in our life, when it come to giving, we thought that the many important things is for us, we kept aside for us. There are many leftovers we are giving to the Lord. பணமா கிறிஸ்துவான்னு வரும்போது முதல்ல நம்ம பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. So when the question comes, do you have God or money? Immediately our heart says money is important. ஆனா அது பணம் கிடைக்கிறதுக்காக ஆண்டவருக்கு இயேசுக்கு நம்ம மன்றாடி ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம். But to gain the money, we used to go to the Lord and keep on interceding to get the money from the Lord. ஆனா மறுபடியும் திரும்ப இயேசு கிறிஸ்து கொடுக்கும்போது கணக்கு பார்ப்போம்.
But when we give back the money for the Lord's kingdom, we used to calculate each and every paisa. 1 தீமோத்தேயு 6:10 கூட நம்ம வாசிக்கலாம். 1 Timothy 6:10 we can read. 1 Timothy 6:10. For the love of money is root of all kinds of evil. Some people eager for money have wandered from the faith and pierced themselves with many griefs. இந்த பணாசனம் உருவ தங்களை தான் குத்திக்கிறான்னு வேதம் சொல்லுது. So here it says that the love of money it's doing, it is making them to pierce themselves, kill himself. அடுத்தபடியாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். Next verse we can read Luke 5:28. Luke 5:28. 30. அவன் எல்லாவற்றையும் பற்றி எழுந்து அவருக்கு பேசினான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட வந்திருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவரை சீஷருக்கு விரோதமாக முன்னிறுத்தி, நீங்கள் ஆயக்காரரோடு பாவிகளோடு போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இப்ப இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு விருந்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து அழைக்கிறாங்க. Here one more situation happened that for food, Jesus was invited for a supper. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பாவிகளோட உட்கார்ந்து சொல்லிட்டு ஆயக்கார உட்கார்ந்து சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க இருக்க வேதபாரகர் வந்து முறுமுறுக்குறாங்க. There the Bible scholars were murmuring, grumbling because Lord Jesus was sitting with the sinners and the tax collectors in the dinner time. அப்ப அங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து எந்த ஒரு வேறுபாடும் பார்க்கவே கிடையாது. But Jesus differentiate anyone there. They didn't differentiate anyone there. கூப்பிட்டானா உடனே போயிட்டார் இல்லைங்களா? But Jesus was invited. Jesus immediately went and attended the dinner. சபைகள்ல வந்து அறிவிப்பு வாசிப்பாங்க, எங்க வீட்டுல ஜெப கூட்டம் வச்சிருக்கிறோம், எங்க வீட்டுல இந்த மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி சிந்தனையில உட்கார்ந்திருக்கோமா? Do we have the same thought kind Lord Jesus Christ when they invited for the function in their home? Do we have the same thought like that? அதே மாதிரி சபையில ஒரு கூட்டம் வைக்கும் போது கூட நம்ம இந்த மாதிரி சிந்தனை இருக்கு, நம்ம எதுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்றது, அந்த மாதிரி சிந்திச்சிருக்கோமா? So do you think that like Jesus thought when we invited for the church program? இந்த காரியத்தை நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான யாரையும் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம சமமாக கருதுன்னு தான் இயேசு கிறிஸ்து இங்க பதிவு செய்றாரு. Here Jesus Christ consider everything is equal and he didn't give any partiality among the people. இன்னொரு வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 60-61 வாசிக்கலாம். And John 6:60. 61. அவருடைய சீஷர் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இதோ அடிமையான உபதேசம் யார் என்று கேட்பார்கள் என்றார். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவரை நோக்கி, இது உங்களுக்கு இடங்களாயிருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்து எழுந்திருக்க ஏற்பவரை நீங்கள் காட்டியிருக்கிறார்கள். இங்க இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை கடினம் என்று சிலர் வந்து முறுமுறுக்கிறாங்க. In this verse, there are many people consider Jesus Christ's teaching is so hard and they grumbled. சில நேரத்தில் நமக்கும் அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? There are many times we are also thinking the same, like Jesus Christ teaching was so hard. ரொம்ப இலகுவான காரியமா இருந்தா நம்ம எடுத்துக்குவோம். So we used to accept the teaching which is very light. ஆனா இதே கடினமான உபதேசமா இருந்தா என்ன பண்ணுவாங்க, இது நமக்கு பொருந்தாது. But when Jesus says about a very hard teaching, many times we thought that this belongs to for others, it is not for me. அதுக்கு என்ன நம்ம செய்யணும், மத்தவங்க மேல அந்த வசனத்தை திணிப்போம். We used to put this verse to somebody else. ஆனா உபதேசம் என்பது அப்படி இல்ல. But teaching, Jesus Christ teaching is not like that. எல்லாத்துக்கும் சரியான உபதேசமா இருக்கும். The teaching is equal, is correct to everyone. யாரு தவறு செஞ்சாலும் கண்டித்து இருக்கும். Whoever commits the verse will correct them and commend them. யார் நல்லது செஞ்சா அதை சுட்டிக்காட்டு பாராட்டும். So the verse will be motivated and encourage us, those who are doing good. இப்ப நம்ம அந்த பார்த்த ஒரு 4 காரியத்துல நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். So we can compare our life with the things which is read in the 4 verses. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக மக்களை காட்டிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. Because we are so blessed than the worldly people. என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. Because the Lord who is with us, he came from heaven and earth, though he who created the heaven and earth. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல நமக்கு எல்லா மனுஷரும் பாவத்தை கொடுத்து தன் உயிரை கொடுத்தாரு.
Not only that, that God came here, He gave His only life to everyone, those who have committed sin in this world. அப்பேற்பட்ட தேவன் கொடுக்கிற காரியத்தை நம்ம முன்படுத்தா எப்படி இருக்கும்? So if that kind of God is with us, how can we grumble whatever God is giving to இங்க us? அநேகர் பெற்றோர் இருக்கிறீங்க. Here there are many parents are there. நீங்க குழந்தைகளுக்கு உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை நீங்க வந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. You used to give the things which is liked by the childrens. ஆனா வந்து அவங்க அதை வாங்கிட்டு இது என்னப்பா இது வாங்கியிருக்கு, இது சரியில்லையே, இதுக்கு பதிலா வேற வாங்கி சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். So suppose if the children accept whatever you give, then they replied, this is I don't like, and this is what you want, we don't want. If you say like that, how your situation will be? இதே போலதான் கர்த்தரும் நம்மளை பார்த்து வருத்தப்படுவாரு. The same way the Lord Jesus Christ also used to experience to see our life. நமக்காக உயிரை கொடுத்த தேவனுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியாதுங்களா? But the God, He knows everything what we need, because He gave already His life for us. ஆகவே நாம் வாழ்க்கையில முறுமுறுப்பாக இருப்போம். So that's why I want to conclude that we do not murmur or grumble for anything. காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவ மறுமறுத்துட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதாவது முறுமுறுத்துட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையை எங்கேயும் சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தை சொல்ல முடியாது. எங்கேயும் வந்து நம்ம சொல்ல முடியாது, உபதேசம் பண்ண முடியாது. So if we keep on grumble, we cannot be an effective Christian. We cannot be preach God's word to others. காரணம் நம்மளே திருப்தி அடையணும், மற்றவங்களுக்கு எப்படி திருப்தி அடைய முடியும்? If we are not contentful with God, then how can we give a satisfaction to others? 2011 மக்கள் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 2.78 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. If you see the census of 2011, there are 2.8% Christian population were there. அது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 44,08,331 கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. In Tamil Nadu there was 44 something lakhs of Christians were living that time. நான் சொல்றது 2011 மக்கள் தொகை கணக்குப்படி. It was 2011 population census. இப்போ வரைக்கும் எந்த கணக்கெடுப்பு எடுக்க கிடையாது இல்லைங்களா? But after that there is no census like this. அப்ப அவங்க நினைச்சு பாருங்க, ஒருவேளை இந்த காலகட்டத்தை ஒரு கணக்கெடுப்பு எடுக்கறன்னு வச்சுக்கோங்க. Suppose if the government do a census today, இந்த 4 லட்சத்துக்கு மேல வந்தா நம்ம வேலை செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். If the population is more than 40 lakhs, it says we really worked hard for the growth of Christianity. அதே 4 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு வந்து என்ன ஆகி போச்சுங்க? If it has come down, then the question is, நம்ம தூங்கிட்டு இருக்கோம். we are sleeping. அது சிந்திக்க வேண்டும். This we have to think about that. நானும் செந்திலும் வந்து கடந்த வாரம் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். So last week we both went to a meeting. அங்க இருக்க ஒரு போதகர் வந்து ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார், அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தூண்டுச்சு. That time that preacher was saying very important things to me. It was really motivated me. அது அம்பேத்கரை பத்தி ஒரு காரியத்தை சொன்னார். He said about Ambedkar, Mr. Ambedkar. அம்பேத்கரை பத்தி நம்முடைய அரசியல் சட்டமைப்பு மற்ற காரியங்கள் அவர் தான் ஏற்றியவர். So everybody well known, he has created the Constitution of India. அப்ப 1956ல ஒரு ஆய்வு செய்றாரு அவர். So in 1956 he did a research on that. ஏன்னா அவர் வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர். Because he belongs to Hindu religion. பல ஆய்வுகளை செய்து பல மதத்தை வந்து அவர் ஆய்வு செய்றாரு. In that time he was searching, he was doing examine every religion. ஏன்னா இந்து கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா வந்து தலையில் பிறந்தவனுக்கு ஒரு மதிப்பும் காலில் பிறந்தவனுக்கு ஒரு மதிப்புன்னு சொல்லி ஒரு கோட்பாடு இருக்குது. In in Hindu religion we could see the varnashram, that some group of people came from the mind of God, some people head of the God, some people came from the leg of the Lord God. இத பார்த்து அம்பேத்கர் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. Then he considered there is a partiality in Hindu religion. அப்ப அவர் ஒரு ஆய்வு செய்யும் போது தான் அவர் செய்யறாருங்க, என்ன பண்றாருன்னா புத்த மதத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. So he wants to convert his people. He decided to convert to Buddhism. அப்ப என்ன பண்றாருங்க, 6 லட்சம் இந்து மக்களை வந்து அவருடைய பின்பற்றுபவர்கள் என்ன பண்றாங்க, புத்த மதத்துக்கு கொண்டு போறாரு. He made them to convert the 6 lakh of Hindu people into Buddhism. அங்க கிறிஸ்தவம் இருந்தது. That time Christianity was there. இஸ்லாம் இருந்தது. That time Islam was there. கிறிஸ்தவர்கள் அந்த டைம்ல வந்து மிகுந்த மிஷனரிகள் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. That time there are more number of missionaries has worked hard in the nation. ஆனால் ஏன் அவங்க வந்து கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள? But why that people didn't accept Christianity that time? ஏன்னா இங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. Because then Christianity also there were partialities.
1981 இதே தமிழ்நாட்டுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000ல இருந்து 6000 பேர் வந்து திரும்பவும் வந்து புத்த மதத்துக்கு மாறுறாங்க. In the same situation happened in Tamil Nadu in 1981. அப்ப Around 6,000 people came to from Hinduism to Buddhism. அப்ப இருக்க வாஜ்பாயும் அரசும் இங்க இருக்க எம்ஜிஆர் அவரும் வந்து போய் பேசுறாங்க. So that time the Prime Minister Vajpayee and the Chief Minister M.G. Ramachandran went that group and they were talking. அப்பயும் அந்த 6000 பேர் போயிட்டாங்க. But the 6,000 people refused to be there in Hinduism. They converted to Buddhism. காரணம் நம்ம இடத்துல ஏற்றத்தாழ்வு இருந்தது. Because in Christianity also there are partiality. இதே நிலைமை சென்று கொண்டிருந்தா என்ன ஆகுங்க? If the situation continues like this, கிறிஸ்துவை நம்ம வந்து பிரதிபலிக்க முடியாது. we cannot reflect Christ in our life முதல்ல anymore. நம்ம நம்ம வந்து முறுமுறுக்கிறத வந்து நிறுத்துவோம். That's why I want to conclude that to stop grumbling or murmuring தேவனுக்காக ஊழியம் செய்ய நம்ம ஆயத்தம். and stop grumbling and do action, do the ministry for the Lord. தேவன் நம்ம இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. Let the Lord's name will be glorified. God bless you.